முன்னாடி போயிட்டு உள்ளர சாமி தரிசனம்லாம் முடிஞ்சு அப்படியே கோவிலை சுற்றியும் வந்தாச்சு. பெரிய பட்டையாகவும் போட்டாச்சு. சாமிகிட்டையும் வேண்டியாச்சு எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளர வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் வைப் இருக்குல்ல, அது பயங்கரமாக இருக்குங்க. ஐயே, அந்த எலி மருந்து சீட்டு மாதிரி ஒன்று வச்சுருந்தேனே. ஐயோ, அந்த எலி மருந்து சீட்டு எங்கேயோ போட்டேனே, அதில் தானே எல்லா டீட்டெயில்ஸும் இருந்தது. பசங்க தானே என்ன கழுத்துக்கு நான் கத்தியாக வந்துட போது சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான். 21ஆம் தேதி தான் எனக்கு டிக்கெட்டு. இந்த திலீபனோட நினைவு தூபியை ஸ்ரீலங்கா ராணுவம் 2 தடவை வந்து இடித்து தள்ளியிருக்கு. அதில் போட்டிருக்காங்க பாருங்கள், 1988ஆம் ஆண்டில் இதே இடத்துல நினைவு தூபி வந்து அமைச்சிருக்காங்க. அதை வந்து ஸ்ரீலங்கா ராணுவம் 1996ல் இடித்து அழிச்சிருக்காங்க. அதில் போட்டிருக்காங்க பாருங்கள். மறுபடியும் 2003ல் இதை வந்து கட்டியிருக்காங்க. அதை வந்து 2012ல் மறுபடியும் ஸ்ரீலங்கா ராணுவம் வந்து இதை வந்து ஸ்ரீலங்கா அரச படைகளால் இடித்து அளிக்கப்பட்டது அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். இது ஒரு சும்மா ஒரு டுபாக்கோன் மொபைல் மாதிரி, ஐடெல். நான் ஏற்கனவே யூஸ் பண்ணோம்ல ஐடெல், அந்த ஐடெல் மொபைல் தான். அது வந்து ஆஃபில் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஐஃபோனில் நெட்வொர்க் கிடையாது. அதான் சொன்னல இ சிம் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இ சிம்மில் என்னென்னா நம்ம அடிக்கடி சிம்மெல்லாம் மாற்றிட்டு இருக்க முடியாது. ப்ரோ உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் அவினாஷ். அவங்க பேர் கபிலன். ஓகே ஓகே. ஸோ இங்கே ஸ்ரீலங்காவில் நிறைய வந்து சீ ஃபுட்டெல்லாம் வந்து நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் அதை தேடி தான் வந்து கடைக்கு போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள், அங்கே கூட ஒரு ஸ்ரீராம் பீச் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்கல்ல, அங்கெல்லாம் வந்து நேம் வந்து கேட்டுட்டு தான் வந்தேன் வரும்போது. அந்த கடையில் வந்து நிறைய சீ ஃபுட் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. வாங்க போய் பார்க்கலாம். இன்னொரு வந்து பயங்கர கூட்டமாக இருக்குது. மீன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நண்டு, இறால், இது எல்லாமே வச்சுருக்காங்க. சாப்பாடு வந்து ஆர்டர் பண்ணியாச்சு. நாங்கள் நண்டு கேட்டு வந்தோம்ல, நண்டு இப்போ இல்லை அப்படின்ட்டாங்க, நைட்டு வர சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கேன். அவர் ஒரு கொத்து பரோட்டா. இடியப்பம் மாதிரியா? சரி சரி சரி. நான் கூட கொத்து பரோட்டா அப்படின்னு நினச்சேன். ஸோ பிரதர் வந்து மட்டன் கொத்து வந்து ஆர்டர் பண்ணியிருக்காரு. பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் பில்லு வந்து முன்னாடியே கொடுத்துட்டு போயிட்டாங்க எவ்வளோது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் பில்லை வந்து காட்டுறேன். பில்லு காட்டுங்க. ஸோ இது வந்து பில்லு மொத்தம் 1900 ரூபா வந்திருக்கு. மட்டன் கொத்து வந்து 1200 ரூபா. சிக்கன் கொத்து வந்து வெறும் 700 ரூபா. கைஸ், மட்டன் ஃபுல் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தது. அது அங்கே பாருங்கள், அது வந்து மட்டன் ஃபுல்லு. இது வந்து சிக்கன் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தது. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடும்போது காட்டுறேன். டேஸ்ட்டெல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்கிறேன். யாராவது யாழ்ப்பாணம் அங்கே வந்தீங்க அப்படின்னா, யாழ்ப்பாணத்தில் சிட்டியில் தான் இருக்கேன். ஸோ வந்தீங்க அப்படின்னா அந்த கடை பேரை சொல்கிறேன், வந்து சாப்பிட்டு போங்க. எல்லாமே கிடைக்கும். அதாவது நண்டு, மீன் எல்லாமே, கோழி, மாடு கூட கிடைக்குங்கிறாங்க. முதல்ல சொன்னாங்க மாடு இருந்ததுன்னா மாட்டுக்கறி கூட கிடைக்குமா. இதுக்கு வந்து கிரேவி ஒன்று கொடுக்குறாங்க. அது மேலே வந்து நம்ம கோழி குழம்பு மாதிரி பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. ப்ளஸ் வந்து பிரதர்கிட்ட கேட்குறேன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து மட்டன் சாப்பிட்டு இருக்காரு. பிரதர், மட்டன் எப்படி இருந்தது? சூப்பராக இருக்கா? செம்மையாக இருக்கு. ஏன்னா நீங்கள் வந்து மட்டன் வந்து ஆர்டர் பண்ணிருக்கீங்க, நான் சிக்கன் ஆர்டர் பண்ணிருக்கேன். சிக்கனுக்குள்ள டேஸ்ட்டை வந்து நான் சொல்லிட்டேன். மட்டன் எல்லாம் ஓகே. அந்த பீஸ் எல்லாம் அதிகமாலாம் இல்லை, ஒரு 4 பீஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் ரேட்டுக்கு பரவாயில்ல. இது எப்படி இருக்குன்னு ஆக்சுவலாக ஃப்ரைட் ரத்தம் இருக்கும்ல, நம்ம சென்னையில் கிடைக்கிற ஃப்ரைட் ரத்தம் மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி கேபேஜ், அதே மாதிரி அந்த அப்டோ நூடுல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் மசாலாவாக இருக்குது, நல்லா இருக்குது. கிரேவியோடு சேர்த்தோம்னா இன்னும் நல்லா இருக்குது. போகும்போது நான் வந்து இந்த கடையோட பேரையும் நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு போகிறேன். யாராவது பை சான்ஸ் யாழ்ப்பாணத்துலேயே இருந்தீங்கன்னா அவங்களுக்குலாம் தெரியும் இந்த கடையை பற்றி. இருந்தாலும் தமிழ்நாட்டிலேருந்து வர்றீங்க அப்படின்னா இந்த கடையோட நேம் வந்து நான் சொல்கிறேன். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். கைஸ், சாப்பிட்டு முடிச்சாச்சு கைஸ். சாப்பாடு வந்து சூப்பராக இருந்தது. நம்ம ஊரில் கூட இந்த அளவுக்கு கிடைக்குமான்னு தெரில. ஏன்னா இங்கே உள்ள டேஸ்ட்டு எல்லாருமே சொல்லியிருந்தாங்க, நீங்கள் யாழ்ப்பாணம் போனீங்க அப்படின்னா இது மாதிரி சீ ஃபுட் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அதனால தான் இங்கே வந்து தேடி வந்தது. நாங்கள் நினச்சதை விட வந்து பார்த்திங்க அப்படின்னா மசாலாலாம் நிறைய போட்டு சூப்பராக இருந்தது. சாப்பாடோட ப்ரைஸ், அதாவது ஹாஃப் சிக்கன் வந்து ஸ்ரீலங்கன் ருபீஸில் 700 ரூபா. அதை நான் கன்வெர்ட் பண்ணி சைடில் போடுறேன். அப்புறம் இவங்க சமைக்கிறது அந்த இது வந்து என்ன கொத்துன்னு தான் சொன்னாங்க. நான் ஏதோ கொத்து பரோட்டா தான் போடுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் கொத்துனா அந்த பரோட்டா லைட்டாக கிள்ளி போட்ட மாதிரி இருக்குது. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. வாங்க நான் காமிக்கிறேன். ஓகே, அமௌண்ட் வந்து கொடுத்துட்டோம். நாங்கள் வந்து மொத்தம் எவ்வளோ இருந்தது? 2100 ரூபா. ஸ்ரீலங்கன் ருபீஸில் 2100 ரூபா வந்தது. இந்த அமௌண்ட்டை பற்றி தான் ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து 500 ரூபா, அது 100 ரூபா, 20 ரூபா அந்த மாதிரி. நான் இந்தியாவில் தஞ்சாவூர். எங்களுக்கு இது நீங்கள் பேசுகிறதுலாம் எனக்கு ரொம்ப நல்லாவே புரியும். நீங்கள் இந்த கடற்கரை, நாங்கள் அந்த கடற்கரை. நான் தஞ்சாவூரில் மல்லிப்பட்டினம் தெரியுமா, அதுக்கும் பக்கத்தில். தஞ்சாவூர் கோயில் வந்திருக்கீங்களா? பிரதர் வந்து நகை எவ்வளவு ரேட் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காண்டி வந்திருக்காரு. என்ன சொல்றீங்க, ஒரு பவுன் நகை எவ்வளவு வருது? 390. 3,90,000 ரூபாயா? கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய்.
சரி, நம்ம ஊர் காசுக்கும் இவங்க ஊர் காசுக்கும் வித்தியாசமா அதிகம் நகை? பிரதர் வந்து 3.2 நம்மளோட கன்வர்ஷன் ரியல் கன்வர்ஷன் ரேட் வந்து 3.2க்கு நம்ம கொடுக்குறாங்க. அப்படி கன்வெர்ட் பண்ணோம்னா 1,21,875 ரூபா வருது. இது வந்துட்டு டிவைடட் பை 8ன்னு போட்டோம்னா 1 கிராமோட ரேட்டு 15,234 ரூபா வருது. ப்ரோ என்ன இப்படிலாம் கணக்கு பண்றீங்களே, எப்படி? ப்ரோ இவன் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ப்ரோ, ப்ரொஃபஷன், அதனால டக்கு டக்குன்னு கணக்கு போடுவேன். சரி, என்ன சொல்றீங்க? ஒரு கிராமுக்கு வந்து ஒரு கிராமுக்கு வந்து இங்க 15,234 ரூபா. 22 24 ஆகுது. 24 கேரட் இதுதான். 24 கேரட் வந்து 15,234 இருக்கு. இந்தியாவில் எவ்வளோன்னு அவங்களை அந்த டைம்ல சர்ச் பண்ணிக்க சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் அதிகம். இங்க இப்போ ஒரு கிராம் கேரட் வந்து இந்தியன் ருபீஸ்ல சொல்றீங்களா? அது இது வந்து இந்தியன் ருபீஸ்ல இங்க எஃபெக்டிவ் ரேட்டு. ஸ்ரீலங்கால வந்து நீங்க 15,000 ரூபாய் நீங்க கொண்டு இந்தியன் ருபீஸை கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா 1 கிராம் கோல்டு வாங்கிட்டு போகலாம். இப்போ வந்துட்டு நம்ம இந்தியாவில் எவ்வளோன்னு பார்ப்போம். ஆனா ஸ்ரீலங்கன் ருபீஸ்ல 3,90,000 8 கிராமுக்கு. சென்னை கோல்டு ரேட்டு 15,164 சென்னையில. இங்க 234 வருது. கொஞ்சம் அதிகம். கொஞ்சம் கம்மி பண்ணுவீங்களா? அதேதான். சோ இங்க எவ்வளவு வருது? 2,000 ரூபாய் அதிகம் வருதா? இல்ல ஒரு கிராமுக்கு வந்துட்டு -15,164. ஒரு கிராமுக்கு 70 ரூபா கூட இங்க. அப்ப சேம் எஃபெக்டிவ் ரேட் ஒண்ணே தான் இருக்கு. ஸோ இங்கே வாங்கலாம் அங்கே வாங்கலாம், ரெண்டும் ஒன்று தான். கொஞ்சம் இங்கே அதிகம், அவ்வளோதானே. 70 ரூபா தான். ஒரு கிராமுக்கு 70 ரூபா அதிகம்னா ரொம்ப நெக்லிஜிபிள். ஓகே அண்ணா. ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் டூரிசம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்குலாம் தெரிஞ்சிருக்கும். முன்னாடியே தெரியாதவங்களுக்கு நான் ஒரு தடவை சொல்லிக்கிறேன். நம்ம வந்து இந்தியாவிலேருந்து நாகப்பட்டினம் வழியாக காங்கேசன் துறைக்கு இலங்கைக்கு வந்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க ஒரு 2-3 வீடியோ போட்டிருப்பேன், போய் பாருங்கள். இப்போ நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா, இங்கே ஜாஃப்னாவில், அதாவது யாழ்ப்பாணத்தில் நல்லூர் கந்தசுவாமி கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருக்குது. நல்ல ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு புகழ்பெற்ற கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை பார்க்குறதுக்காக போயிட்டுருக்கேன். பின்னாடி தெரியுதுல, அது ரயில்வே ஸ்டேஷனு. அங்கே பக்கத்தில் தான் தங்கியிருக்கேன். அதனால தான் ஒவ்வொரு தடவை ரயில்வே ஸ்டேஷன் வழியாக வந்து போயிட்டுருக்கேன். ஸோ இது என்ன தெரியுமா, அதாவது ஒரு படத்தில், பாய்ஸ் படத்தில் அந்த செந்தில் வந்து சொல்லுவாங்கள்ல, நடிகர் செந்தில், அதாவது எந்தெந்த கோவிலில் என்னென்ன சாப்பாடு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி எந்தெந்த இடத்துல எந்தெந்த கோவில் இருக்குது, எந்தெந்த சுற்றுலா தலங்கள் இருக்குது அப்படின்னு இந்த பேப்பரில் தான் இருக்குது. அதனால தான் இதை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த கோவிலை பற்றின டீட்டெயில்ஸும் இதில் தான் இருக்குது. ஸோ அந்த கோவில் கிட்டத்தட்ட 1500 சம்திங்லேயே என்னமோ கட்டினது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கந்தசுவாமி கோவில் இருக்குல்ல, ரொம்ப ஒரு பழைய கோவில் அது. நான் நேற்று காட்டின அதே பாதை தான் இது. ரயில்வே ட்ராக்கு பக்கத்தில், அந்த பக்கத்தில் சின்ன ரோடு போகுது. அந்த அப்படியே நடந்து போனோம் அப்படின்னா ஒரு 3.5 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் மேக்ஸிமம் வரும். ரொம்ப தூரம் கிடையாது, நடந்தே போயிடுவோம். ஏன்னா நம்ம எத்தனையோ இடத்துல, எவ்வளோ இடத்துல ரொம்ப தூரம் 20 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர்லாம் நடந்து போயிட்டுருக்கோம். வெறும் 4 கிலோமீட்டர் நடந்து போக முடியாதா என்ன? ஈஸியாக நடந்து போயிடலாம். வாங்க இப்போ போவோம். போகிற வழியில் நிறைய விஷயத்தை நான் வந்து காட்டிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கேன். நான் ஒவ்வொரு தடவையும் வரும்போது இந்த ரோடு வந்து காலியாக தான் கிடக்கு. எப்போயாவது ஒரு தடவை தான் ட்ரெயின் வருது. ஆனால் கொழும்புக்கு போகணும் அப்படின்னா ட்ரெயின்லாம் போகுது, அடிக்கடி போகுது. ஆனால் நம்ம ஊர் மாதிரி கிடையாது. நம்ம ஊரில் என்ன அப்படின்னா ஒரு 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ட்ரெயின் வந்துகிட்டே இருக்கும். இங்கே அது மாதிரி கிடையாது. ஸோ அங்கே சிக்னல் போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே டிராஃபிக் ரூல்ஸை வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. எல்லாருமே வந்து ஹெல்மெட் போட்டிருக்காங்க. இந்த அக்கா போகிறாங்க பாருங்கள், ஹெல்மெட் போட்டிருக்காங்க. பின்னாடி உட்காந்துருக்கவங்களும் ஹெல்மெட் போட்டிருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஒரு ஆளை கூட பார்க்க முடியாது, அதாவது வித்தவுட் ஹெல்மெட்டில் போய். இங்கே பார்த்தீங்களா, உடனே ஸ்பாட் ஃபைன் போடுறாங்கங்க. நாங்கள் வந்து இதே ரோட்டில், நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, வல்வெட்டித்துறைக்கு போனேன் தலைவர் வீட்டை பார்க்குறதுக்காக. அப்போ வந்து போகிற வழி ஃபுல்லாக வந்து 2 சைடும் வயலாக இருக்குது. ஆனால் அங்கேயும் வந்து போலீஸ் எல்லாம் ரோட்டில் நின்றுட்டு ஃபைன் போட்டுட்ருக்காங்க. இந்த பக்கத்தில் ஒரு ஆரிய குளம் அப்படின்னு ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வாங்க போய் பார்க்கலாம். டக்குன்னு ஓடிடுவோம், ஏன்னா சிக்னல் மறுபடியும் விழுந்துருது அப்படின்னா போலீஸ்காரங்க நின்றுட்டு பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் அந்த ஆரிய குளம். வாங்க அதை பற்றின டீட்டெயில்ஸை சொல்கிறேன். இங்கே மறுபடியும் சிக்னல் ஓப்பன் ஆயிடுச்சு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த வாகனங்கள்லாம் போனதுக்கப்புறம் தான் போகலாம். ஏன்னா நம்ம ஊர் மாதிரி திடீர்னு உள்ள ஓடணும் அப்படின்னா எல்லாருக்கும் அசிங்கம். பார்க்குற இவங்களும் என்னடா அது இந்தியாவிலேருந்து வந்துட்டு இந்த மாதிரி ஓடுறான் அப்படின்னு நினைப்பாங்க. இப்போ பயங்கர ஒரு ஈவினிங் டயத்தில் பயங்கர நெரிசல் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், மறுபடியும் சிக்னல் விழுந்துருச்சு பாருங்கள். சும்மா ஒரு 20-22 செகண்ட் தாங்க. இங்கே பாருங்கள், இதில் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த ஆரிய குளத்தை பற்றி. ஆரிய சக்கரவர்த்திகளும் ஆரிய குலமும், இதுக்கான பொருள் என்ன தெரியுமா? அதாவது நல்லூரை தலைநகராக கொண்ட யாழ்ப்பாண ராசதானிய தலைநகரை அழகுபடுத்தும் முக்கிய மரபுரிமை சின்னங்களில் இது ஒன்றாக இந்த ஆரிய குலம் வந்து அறியப்படுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் அது, அந்த ஆரிய குலம். அதாவது ஆரியர்கள்லாம் யார் தெரியுமா? ஆரியர்கள்லாம் யார் அப்படின்னா இதில் போட்டிருக்காங்க பாருங்கள். 13ஆம் நூற்றாண்டில் தமிழகத்திலிருந்து இலங்கை மீது படையெடுப்பை
மேற்கொண்ட பாண்டிய தளபதிகளே ஆரிய சக்கரவர்த்திகளாகும். அதை பற்றி நல்லா புரியுதா? அங்கே பாருங்கள், ஆரிய சக்கரவர்த்திகள்லாம் யார் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இலங்கை மீது வந்து பார்த்திங்கன்னா படையெடுப்பை மேற்கொண்ட பாண்டிய படைத்தளபதிகள், அவங்க தான் வந்து ஆரிய சக்கரவர்த்திகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட அந்த நினைவு சின்னமாக தான் வந்து பார்த்திங்கன்னா 13ஆம் நூற்றாண்டில் இது எப்போ கட்டினது அப்படின்னா இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், கீழே போட்டிருக்காங்கல்ல, ஆரியகுலம் ஆரிய சக்கரவர்த்திகளின் ஆட்சிகளில் தோன்றியதென்பதற்கு இது ஒரு சான்றாகும் அப்படின்னு போட்டிருக்காங்க. கைஸ் வாங்க அப்படியே நடந்து போகலாம். நான் அந்த சைடு வந்து கிராஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா வாகனங்கள் முன்ன பின்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. நம்ம வந்து இந்த சைடு போகக்கூடாது, நேராக வந்து போயிட்டு அங்கிட்டு கொஞ்சம் தூரத்தில் வளையணும், ஏன்னா கோவில் வந்து நேராக இருக்குது, ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. நம்ம அப்படியே கிராஸ் பண்ணிக்குவோமா? சில மேலே போர்டு போட்டிருக்காங்க பாருங்கள், பருத்தித்துறை முனை இங்கேருந்து 31 கிலோமீட்ரு, வள்ளியம்புரம் கோவில் 33 கிலோமீட்ரு, வெளிச்சு வீடு 33 கிலோமீட்ரு, அந்த நிலாவரை கிணறு அப்படின்னு சொல்லிட்டு 13 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நம்ம போனோம் தெரியுமா, அந்த கிணத்துல வந்து தண்ணி வத்தாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல, நிலாவரை கிணறு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான போர்டு கூட போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் கோவில் வந்து 1.5 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, நல்லூர் கந்தசுவாமி கோவில். ஓ, இந்த சைடு போகணுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கிராஸ் பண்ணது தப்பாக போயிடுச்சு. இதனால தான் வழியை நல்லா கேட்டு போகிறது, ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வழியில் சொல்கிறாங்க. வாங்க அப்படியே இந்த சைடு மறுபடியும் கிராஸ் பண்ணிவிடுவோம். நான் இந்தியாவிலேருந்து கிளம்பும்போது என்னோட ஏடிஎம் இருக்குல்ல, கனரா பேங்க் ஏடிஎம், அதை எடுத்துகிட்டு போயிட்டு பேங்க்கில் கேட்டேன், இது வந்து இன்டர்நேஷ்னல் ஏடிஎம் தானே, எனக்கு வந்து இலங்கை போகிறேன், அங்கே வந்து பணம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, தாராளமாக நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இங்கே வந்து எடுத்து பார்த்தா இன்டர்நேஷ்னலில், அதாவது ஏடிஎம்மில் பணம் எடுக்க முடியல. ஸோ இங்கே உள்ள ஆப்பும் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது. என்கிட்ட என்ன தெரியுமா ஒரு பிரச்சனை, நான் வந்து வச்சுருக்க மொபைல் வந்து இசிம், அதாவது அதில் வந்து சிம் போட முடியாது. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆக மாட்டேங்குது. நம்ம ஊர் மாதிரி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் இந்த மாதிரிலாம் வரும்ல. ஸோ அது என்ன டிடெக்ட் பண்ணுது அப்படின்னா, இதில் வந்து சிம் இல்லை அப்படின்னு சொல்லி டிடெக்ட் பண்ணுது. ஏன்னா இங்கே நெட்வொர்க்கும் கிடையாது அந்த சிம்முக்கு. அதனால் இப்போ எப்படி பணம் எடுக்கிறதுன்னு தெரில, யோசிச்சுட்டே ஓடிட்டுருக்கேன் எப்படி பணம் எடுக்கிறது அப்படின்னு. அங்கே பாருங்கள், நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே நிறைய வீடியோவில், இங்கே வந்து கோவில் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா யாழ்ப்பாணம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நல்லூர் கந்தசுவாமி கோவிலை நோக்கி போயிட்டுருக்கோம். ஆனால் இங்கே பாருங்கள், இதுவும் வந்து ஒரு பெரிய ஆலயம் தான். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கோவில் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, இங்கே வந்து ஆலயம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதில் போர்டு ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள், சிவகுருநாதர் சுவாமி ஆலயம் அப்படின்னு. ரொம்ப நேரமாக தண்ணி தெவிச்சிட்டு இருக்கு, இதில் தண்ணி வருமா என்னன்னு தெரியல, குடிச்சு பார்க்கலாமா, திறந்து பார்ப்போம். அப்பாடா தண்ணி வருது, ஆனால் தண்ணி வருது நல்லா சூடாக வருது. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு ஜில்லுன்னு ஆகிடுச்சு. நான் இப்போ தான் திறக்கிறேன்னு நினைக்கிறேங்க. பாருங்கள், தண்ணி வெளியில் வந்த சுவடுகளே இல்லை பாருங்கள். தண்ணி இங்கே ஒரு பாட்டில் வந்து என்ன ரேட்டு போகுது அப்படின்னா, இங்கே 1 லிட்டர் பாட்டிலெலாம் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க, அதுக்கு மேலே 1.5 லிட்டர் பாட்டில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதோட ப்ரைஸ் வந்து 140 ரூபா 130 ரூபா வருது. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாட்டு வேல்யூ மாதிரி தான் வருது, அதோட கொஞ்சம் அதிகம், அவ்வளோதான். சரி வாங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம். இங்கேருந்து 1.5 கிலோமீட்டர் அப்படின்னா ரொம்ப தூரம் கிடையாது, நடந்து போயிடலாம். ஆட்டோலாம் பார்த்துக்கிட்டிங்களா, இந்த மாதிரி கலரில் தான் இருக்குங்க. அப்படியே இந்த உள்ள சிச்சுவேஷனை பாருங்களேன், நம்ம ஊர் மாதிரியே இருக்கும். அங்கிட்டு நம்ம ஊரில் இப்போ பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர், பேராவூரணி அந்த சைடெலாம் எப்படி வீடுகள்லாம் இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி தான். நான் பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர் மட்டும் சொல்லலை, மற்றபடி தமிழ்நாட்டில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. கனரா பேங்க் ஆப்பை ஓப்பன் பண்ணி வீட்டிலேயே, நான் அதாவது இந்தியாவிலேருந்து கிளம்பும் போதே இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணிட்டு தான் வந்தேன். இருந்துமே என்னென்னு தெரில, இங்கே வந்து வேலை செய்யலை. பார்ப்போம், யார்ட்டாவது கால் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே ஏதாவது கொழும்பு போனோன்னு வச்சுங்களேன், கொழும்பில் வந்து கூகுள் பேலாம் பண்ணலாம் அப்படின்னாங்க. யாருக்கு ஏதாவது பொருள் ஏதாவது திங்ஸ் வாங்கிட்டு ஒரு 200 ரூபா 300 ரூபாய்க்கு ஏதாவது வாங்குறேன்னு வச்சுங்க, வாங்கிட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஏதாவது பணம் அனுப்பிட்டு வேணால் அந்த மாதிரி பணம் கேட்டு பார்க்கலாம். பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம என்ன பொம்பளை பிள்ளையாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், ஏதாவது கொஞ்சம் பயமாக இருக்கும். பசங்க தானே, என்ன கழுத்துக்கு என்ன கத்தியாக வந்துட போது சுற்றிக்கிட்டே இருக்க வேண்டியதான். 21ஆம் தேதி தான் எனக்கு டிக்கெட்டு. ஸோ நான் நேற்று வந்து வல்வெட்டித்துறைக்கு போனேன்னா தலைவரோட வீட்டை பார்க்க. அது வந்து ஒரு கிராமம் தான், அது ரொம்ப ஒரு சிட்டின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அங்கேயுமே நிறைய பேர் வந்து ரோட்டில் போகும்போது ஹெல்மெட் போட்டு தான் போகிறாங்க. சின்ன குழந்தைங்களுக்கும் இங்கே வந்து ஹெல்மெட் இருக்குது, ஒரு சின்ன ஹெல்மெட் மாதிரி இருக்குது, அதையும் தலையில் மாட்டி கூப்பிட்டு தான் போகிறாங்க. அந்தளவுக்கு இங்கே டிராஃபிக் ரூல்ஸ் வந்து கொஞ்சம் கெடுபடியாக தான் இருக்குது. அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, ப்ரோ ரொம்ப வந்து இழைச்சி போயிட்டீங்க அப்படின்னு. நான் அங்கே ராஜஸ்தானில் சுற்றும் போதே இழைச்சி போயிட்டேன். நான் போகும்போது 67 கிலோவோ என்னமோ இருந்தேன், எங்கே அருணாச்சல் பிரதேஷ் போகும்போது. திருப்பி வரும்போது 52-53 கிலோவுக்கு வந்துட்டேன். பயங்கரமாக வந்து உடம்பு இழைச்சி போச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். என்ன உடம்பு வெயிட் இழைக்கிறது கொஞ்சம் நல்லது தானே. இருந்துமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெமினா இன்னும் வந்து கம்மியாகலை. இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னா கூட அசால்ட்டாக வந்து நடந்து போயிட்டே இருக்கலாம். முன்னே கூட ராஜஸ்தான் அங்கே அருணாச்சல்லாம் பேக்கு பின்னாடி ஒரு பேக்கு முன்னாடி ஒரு பேக் வச்சுருந்தோம். ஆனால் இங்கே கூட சிங்கிள் பேக்கை தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஓய்
ஹாய். ஸோ நம்ம முன்னுக்கு நடந்து போயிட்டு இருக்கோம். தம்பி வந்துட்டான் சைக்கிளில், பின்னாடியே பின் தொடர்ந்துட்டு. உனக்கு என்ன வேணும்? என்னோட சேனலா? என்னோட சேனல் வந்து தமிழ் டூரிசம். உன் பேர் என்ன? ஆர்த்திகா. கார்த்திகா? ஆர்த்திகா? ஆர்த்திகா. என்ன படிக்கிற? 3ஆ? 3வது படிக்கிறானா? இங்கே கோவில் எவ்வளோ தூரம்? நல்லூர் கந்தசுவாமி கோவில் 1 கிலோமீட்டர் இருக்குமா? சரி, என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, அப்புறம் வந்து செக் பண்ணி பாரு, தமிழ் டூரிசம். ஓகே, வரட்டா? பாய். யார் அது பின்னாடி நின்று கூப்பிடுறது அப்படின்னு பார்த்தா அந்த பையன். எங்கள் ஊரில் ஒருத்தர் சிலோன் ராஜான்னு இருக்கார். சிலோன் ராஜா அப்படின்னா அவர் வந்து சிலோனுக்கு வந்து அந்த 2006 2007 காலகட்டத்தில் வந்தார். அது எங்கேருந்து அப்படின்னா கடல் வழியாக, கடல் மார்க்கமாக வந்து வந்தார். இப்போ இருக்கிற அந்த ரெஸ்ட்ரிக்ஷனு செக்கிங் எல்லாம் வந்து அப்போ கிடையாது. அந்த யுத்த காலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு செக்கிங் கிடையாது. ஏன்னா இந்த மக்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு போனாங்க, அகதிகளாக போனாங்க. அங்கேருந்து மக்கள் இப்படி வரத்து போக்கு வந்து இருந்துகிட்டே இருந்தது. நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் போகிறதுனா தான் செக்கிங்லாம் நிறைய இருந்தது. கப்பலில் போகும்போதெல்லாம் எந்த செக்கிங் கிடையாது. அதனால் அந்த பீரியடில் அவர் வந்து இங்கே வந்தார். 2006 7 காலகட்டத்தில்னு வச்சுக்கோங்க. நிறைய கடைகள்லாம் இருக்குது. ஆனால் கோவிலே தான் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தெரில. இங்கே பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அந்த சிக்ஸாக் போயிட்டுருக்கு பாருங்கள் அந்த லைனு. ஏன் அப்படின்னா அந்த சைடு ரோடு வந்து ஒன்று போகுது. இதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் வச்சுருந்தாங்க, இந்தியாவிலையும் இதே மாதிரி இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா தூரத்தில் வந்து வரும்போதே தெரிஞ்சிருதுல்ல அந்த சைடு ரோடு இருக்குது அப்படின்னு. அம்மன் வீதி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கோவில் இருக்குது பாருங்கள். நான் சொல்லியிருந்தேன்ல இங்கே 500 மீட்டருக்கு ஒவ்வொரு இடையில வந்து கோவிலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் சின்ன சின்ன கோவில்லாம் கிடையாது, ரொம்ப ஒரு பெரிய பெரிய கோவில், பயங்கரமாக இருக்குது. நம்ம ஊரில் ஒரு 2 கோவில் இல்லைனா 3 கோவில் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்களா, இதுதான் நல்லூர் கந்தசுவாமி கோவில் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடாதீங்க. இது கிடையாது, இன்னும் நம்ம வந்து தூரம் போகணும். ஆனால் இதுவே நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது. கோல்டன் கலரில் கட்டியிருக்காங்க. இதோட கோவிலோட நேம் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இங்கே பார்க்கலாம். கோவிலோட பேர் வந்து இதில் இருக்குது, அந்த ஸ்ரீ வீரம்மா காளி அம்மன் அப்படின்னு போட்டிருக்காங்க, தேவஸ்தானம் அப்படின்னு. நல்ல ஒரு பெரிய கோவிலுங்க, பார்க்குறதுக்கு நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த கோல்டன் கலரில் பெயிண்ட் எல்லாம் அடித்து. இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது கேமராவில் பார்க்குறீங்க. மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா அது ஜூம் பண்ணி அப்படி காட்டும், கிட்ட காட்டும். இது வந்து நல்லா வைடாக அப்படியே வச்சுருக்கேன். அதனால தான் கோவில் கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. சரி வாங்க, நம்ம வந்து அந்த கந்தசுவாமி கோவிலுக்கு போயிட்டுருப்போம். லேட் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா அங்கே போகிறதுக்குள்ளே தரிசனம் வேறு ஏதாவது க்ளோசிங் டைம் எப்போன்னு எனக்கு சரியாக தெரில. அப்படியே நேராக போயிட்டே இருக்க சொன்னாங்க. அங்கே ஒரு கோபுரம் தெரியுது பாருங்கள், அதுதான் வந்து நல்லூர் கந்தசுவாமி கோவில். இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு கோவில் இருக்குது பாருங்கள். அடேங்கப்பா, எவ்வளோ கோவில். அப்படியே அந்த சைடு போயிடலாமா நம்ம? ஏன்னா கோவில் வந்து அந்த சைடு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கைஸ், இங்கே பார்த்தீங்களா, திலீபனுக்கு நினைவாலயம் வச்சுருக்காங்க பாருங்கள். தியாக தீபம் திலீபன் நினைவாலயம் அப்படின்னு. திலீபன் யார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்படியே இங்கே பார்த்தீங்களா, தேனிசை செல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவர் இறந்து போயிட்டார். அதாவது போராளிகளுக்கு வந்து இந்த பாடல்லாம் எழுதினாங்கல்ல, ஸோ பாட்டு பாடி அவங்க தான் இவங்க. தியாக தீபன் திலீபன் அப்படி சொல்லி போட்டிருக்காங்க. இவங்க வந்து திலீபன் தமிழீழ விடுதலைக்காக, அதாவது உண்ணாவிரதம் இருந்தே வந்து இறந்து போனவங்க. அவங்க தான் வந்து திலீபன். எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லி தான் தெரியணும் அப்படிங்கிறது கிடையாது. இருந்தாலும் இதை வந்து அந்த ரோட்டில் போகும்போது நான் பார்த்தேன். அங்கேருந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு, ஏன்னா அது திலீபன் ஃபோட்டோ போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தது. அங்கே பாருங்கள், தியாக பயணம் ஆரம்பம் அப்படின்னு போட்டு 15/9/1987 வந்து இவர் வந்து ஆரம்பிச்சிருக்காரு. எப்போ அப்படின்னா, அதாவது உண்ணாவிரதம் இது வந்து பிறந்த தேதி கிடையாது, ஏதோ டேட் அப்படின்னு சொல்லி நினச்சிடாதீங்க. அதாவது உண்ணாவிரதம் இருந்த நேரம் வந்து 9:45க்கு ஆரம்பித்தது. தியாக பயணம் முடிவு வந்து 26/9/1987 காலை 10:48க்கு வந்து இவரோட உயிர் வந்து பிரிஞ்சிருக்கு. இந்த திலீபனோட நினைவு தூபியை ஸ்ரீலங்கா ராணுவம் 2 தடவை வந்து இடித்து தள்ளியிருக்கு. அதில் போட்டிருக்காங்க பாருங்கள், 1988ஆம் ஆண்டில் இதே இடத்துல நினைவு தூபி வந்து அமைச்சிருக்காங்க. அதை வந்து ஸ்ரீலங்கா ராணுவம் 1996 இடித்து அழிச்சிருக்காங்க. அதில் போட்டிருக்காங்க பாருங்கள். மறுபடியும் 2003 இதை வந்து கட்டியிருக்காங்க. அதை வந்து 2012 மறுபடியும் ஸ்ரீலங்கா ராணுவம் வந்து இதை வந்து ஸ்ரீலங்கா அரச படைகளால் இடித்து அழிக்கப்பட்டது அப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்கள். அதாவது 2-3 தடவை இதை வந்து இடித்து மறுபடியும் கட்டியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா, 2007ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் ஸ்ரீலங்கா அரச படைகளால் இடித்து அழிக்கப்பட்டது அப்படின்னு.
கைஸ் இன்னும் ஒரு டீட்டெயிலோட போட்டிருக்காங்க பாருங்கள். திலீபனோட உண்மையான பேர் என்ன தெரியுமா? ராசையா பார்த்திபன். அதாவது தமிழர்களோட விடுதலைக்காக இந்திய அரசிடம் 5ஆம் அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து 15/9/1987 அதாவது 9/87 வரையும் 12 நாள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியே குடிக்காமல் வந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தி ஈகைச்சாவை தழுவி கொண்டார் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது 12 நாள் வரையும் சாப்பிடவே இல்லையா, தண்ணி கூட குடிக்கல. சரி வாங்க அப்படியே நல்லூர் கோவிலுக்கு போகலாம். அங்கே கோபுரம் தெரியுதா உங்களுக்கு? இது கேமராவில் கொஞ்சம் குட்டியாக தெரியும். அதுதான் கோவில், நல்லூர் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே போய் பார்க்கலாம். அண்ணா கோவில் இது தானே? கோவில் கோவில் ஓகே ஓகே. நம்மள்ட்ட அந்த சீட்டு எங்கே போச்சு? ஐயே, அந்த எலி மருந்து சீட்டு மாதிரி ஒன்று வச்சுருந்தேனே. ஐயோ, அந்த எலி மருந்து சீட்டு எங்கேயோ போட்டேனே. அதில் தானே எல்லா டீட்டெயில்ஸும் இருந்தது. போச்சுன்னு நினைக்கிறாங்க. தண்ணி குடிச்சல அங்கே எங்கேயோ கீழே விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதில் தான் அந்த கோவிலை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இருந்தது. அங்கே யாராவது கோவிலில் இருந்தாங்கன்னா அந்த கோவிலை பற்றின டீட்டெயில்ஸை கேட்கலாம். நானும் அப்படியே படிக்க கூட இல்லை அந்த சீட்டை வாங்கிட்டு. சரி சீட்டு தான் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு அங்கே கோவிலில் அப்படியே படித்து சொல்லிக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருந்தேன். கடைசியில் இந்த சீட்டை காணோம். நிறைய பேர் நினைப்பீங்க மொபைலில் எடுத்து காட்ட வேண்டியதானே அப்படின்னு. மொபைல் வந்து ஸ்விட்ச் ஆஃப். இது ஒரு சும்மா ஒரு டுபாக்கர் மொபைல் மாதிரி. ஐட்டல், நான் ஏற்கனவே யூஸ் பண்ணோம்ல ஐட்டல், அந்த ஐட்டல் மொபைல் தான். அது வந்து ஆஃபில் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. ஐஃபோனில் நெட்வொர்க் கிடையாது. அதான் சொன்னல இ சிம் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இ சிம்மில் என்னென்னா நம்ம அடிக்கடி சிம்மெல்லாம் மாற்றிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் நான் இங்கே வாங்கின ஸ்ரீலங்கா சிம்மை வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா இந்த மொபைலில் தூக்கி போட்டேன். ஆனால் இது வந்து அடிக்கடி ஸ்விட்ச் ஆஃப் ஆயிரும். அப்படியே இந்த சைடு பாருங்கள் கோவிலை தெரியுதா? கோவில் இப்போ நுழைவாயில் இது வழியாக தானா? அங்கால போயிட்டு அப்படியே போகணுமா? சரி. ஸோ நுழைவாயிலுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நேராக போய் அங்கே உள்ளே போக சொல்கிறாங்க. ஆனால் கோவில் நல்ல ஒரு பெரிய கோவில் மாதிரி தெரியுது. இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே அங்கே பின்னாடி வரையும் போயிட்டுருக்கு பாருங்கள். வாங்க அப்படியே அந்த சைடு நுழைவாயிலுக்கு போகலாம். எங்கள் ஊரில் உள்ளவங்களாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நான் வீடியோலலாம் சொல்கிறேன்ல, இந்த மாதிரி ஏதாவது கேர்ள்ஸ் போயிட்டு இருந்தது அப்படின்னா உள்ளங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரு, புதியதூர் பொதிலில்லமே, அழகு அமுது, பலரச கனியே, பலரச சுவையே, மரகத மணியே, மாணிக்க சுடரே, இந்த மாதிரி ஏதாவது சொல்கிறேன்ல. இதை பார்த்துட்டு நிறைய பேர் என்ன தெரியுமா கேட்குறாங்க? உனக்கெல்லாம் யார் பொண்ணு கொடுப்பா அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் இந்த மாதிரி வீடியோவில் சொல்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு. கொடுக்க வேணாம், பொண்ணு கொடுக்க வேணாம், போங்கடா அப்படின்னாச்சு. இதாச்சும் பரவாயில்ல. இன்னொரு விஷயத்தை நான் வந்து சொல்கிறேன். ஒரு கற்பனையான விஷயத்தை ஒரு உதாரணத்துக்காக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கூகுள் சிஇஓ இருக்கார்ல அமெரிக்காவில், சுந்தர் பிச்சை. அவருக்கு வந்து கல்யாணம் ஆகலைன்னு வச்சுக்குவோம். ஒரு 25-26 வயசு ஆகுதுன்னு வச்சுப்போம். ஸோ அவர் வந்து எங்கள் ஊரில் பொண்ணு பார்க்கறதுக்காக வர்றாரு அப்படின்னு ஒரு கற்பனையாக வச்சுக்கோமே. ஸோ அவருக்கு வந்து எங்கள் ஊரில் கேட்பானுங்க, என்னப்பா பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் இவர் வந்து சொல்லுவார், நான் வந்து கூகுளில் சிஇஓவாக இருக்கேன் அமெரிக்காவில் அப்படின்னு சொல்லுவார். ஸோ எங்கள் ஊரில் உள்ளவங்களாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இருந்தாலும் கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தால் தேவலை அப்படிம்பாங்க. ஸோ அவருக்கு வந்து என்னன்னே தெரியாது. ஏன்னா அவங்க சிஓவாக இருக்கான். ஸோ அப்படிப்பட்ட ரேஞ்ச் இவங்க என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் கொஞ்சம் ஹை லெவலு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் சொல்கிறல, எங்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, ஸோ நீ இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கிறிய, உனக்கு என்ன வருமானம் அப்படின்னு சொல்லி போய்ட்டு நான் வந்து சும்மா அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர் எங்கள் ஊரில். நானும் அப்படியே விட்டுறது. சொல்லி பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் இவங்களுக்கெல்லாம் புரிய வச்சோம் அப்படின்னா நம்ம மண்டை காஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு அப்படியே லீவ் பண்ணி வந்துடுறது. இங்கே பாருங்கள் கோவில்கிட்ட நம்ம வந்து வந்தாச்சு. அங்கே பாருங்கள் அதுதான் கோவில். இந்த கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கான நுழைவாயில் எதுன்னு தெரிலையே. இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே கோவில் உள்ளே போகிறது தானே நுழைவாயில். ஸோ இங்கே இருக்குது. இங்கே வந்து கேமரா கூட வச்சுருக்காங்க, கண்காணிப்பு கேமரா. நம்ம வந்து உள்ளே கேமரா வந்து எடுத்துகிட்டு போக முடியுமா என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரில. பரவாயில்ல, கேட்டு பார்ப்போம். அங்கே கோவிலோட என்ட்ரன்ஸ்குள்ளே வந்து வந்துட்டோம். உள்ளே ஷூஸ் போட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் வந்து ஷூஸ் மட்டும் இங்கே பாருங்கள் கலட்டிட்டேன். வெறும் ஷாக்ஸ் மட்டும் போட்டிருக்கேன். ஷூஸ் வந்து எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னா தூக்கி அங்கே போட்டாச்சு. இந்த கோவிலை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத வந்து இதில் போட்டிருக்காங்க. இதில் வந்து கோவில் உள்ளர வந்து அதாவது குள்ளரை மட்டும் கிடையாது, மேலேயும் வந்து ட்ரோன் வந்து விடக்கூடாது. இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், ஆலய வளாகத்துக்குள் பறக்கும் புகைப்பட கருவிகள், அதாவது ட்ரோன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஊர்லலாம் இதை வந்து ட்ரோன் தான் சொல்லுவோம். இங்கே போட்டிருக்காங்க தமிழில், எவ்வளோ சுத்தமான தமிழில் எழுதியிருக்காங்க பாருங்கள், பறக்கும் புகைப்பட கருவிகள் அப்படின்னு சொல்லி. அது வந்து விடக்கூடாதான். அதுக்கு மாதிரி இந்த காணொலியெலாம் எதுவும் பதிவு பண்ணக்கூடாதான். ஆலய வளாகத்தினை காணொலிகளை பதிவு செய்யும் கலவமாக பயன்படுத்துதல் தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா அந்த மாதிரி ஃபிலிமிங் பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் முக்கியமானது போட்டிருக்காங்க பாருங்கள். இது என்ன தெரியுதா? ஆலய வளாகத்துக்குள் சமூகம் உடன்படாத அநாகரிக செயல்களை
தனித்தோ அல்லது கூட்டாகவோ ஈடுபடலாகாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து இதோட பொருள் என்ன அப்படின்னா, அதாவது நீங்கள் கேர்ள்ஸ் கூட இல்லை யார் கூட தான் வந்து இங்கே வந்து சும்மா அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் கையை பிடிச்சிட்டு இந்த மாதிரிலாம் போகிறீங்களா, அதாவது அது என்னென்னா சமூகத்துக்கு உடன்படாத அநாகரிக செயல்கள் அது மாதிரி போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து பிரார்த்தனைக்காக தேங்காய் உடைக்கிறது வந்து அதாவது குறிப்பிட்ட இடத்துல தான் நீங்கள் வந்து அவங்க போட்டிருக்க இடத்துல தான் நீங்கள் வந்து தேங்காயெல்லாம் உடைக்கணும். எல்லா இடத்துலையும் தேங்காய் உடைக்கக்கூடாது. அதான் அதை போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் போட்டிருக்காங்க, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழில், அடுத்து வந்து சிங்களீஸ் மொழியில் வந்து போட்டிருக்காங்க. இங்கே வந்து சிங்களீஸ் பீப்புள் வந்து நிறைய பேர் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது. வாங்க அப்படியே நம்ம போயிட்டுருக்கலாம். பயங்கரமாக இருக்குது கோவில். நிறைய ஃபாரினர்ஸ் கூட வந்திருக்காங்க. கோவில் வந்து நம்ம உள்ளர கேமரா எடுத்துகிட்டு போகிறதுக்கு அனுமதி கிடையாதான். 500 வருஷம் இருக்கு. கைஸ், கோவில் வந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் வைப் வந்து கொடுக்குது. அந்த சைடு பாருங்கள், இது வந்து இப்போ பார்க்குறது ஏதோ அந்த கோபுரம் வந்து சின்னமாக தான் தெரியும். இங்கே பாருங்கள், அங்கே இருக்குது பாருங்கள் கோபுரம். அதே மாதிரி இங்கே ஒரு கோபுரம் பார்த்தேன். மொத்தம் அந்த சைடு ஒரு கோபுரம், அந்த சைடு ஒரு கோபுரம் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், வெள்ளைக்காரங்கெல்லாம் சட்டையை கழட்டி போட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஆனால் உள்ளர வந்து காணொலி எடுக்க முடியாது நம்மளால், ஏன்னா அலௌடு கிடையாது. நான் மட்டும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வர்றேன். அது மட்டும் இல்லாமல் உங்களோட பார்க்குற வியூவர்ஸுக்கு எல்லாருக்குமே ப்ளஸ் வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்க எல்லாருக்குமே உங்களோட வாழ்க்கையில் சந்தோஷம் பொங்கக்கூடிய ஒரு வாழ்க்கை கிடைக்கட்டும் அப்படின்னு நானும் கடவுளை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இப்போ நான் அப்படியே கோவில் உள்ளர போயிட்டு அதுக்கப்புறம் நிறைய இடத்த சுற்றி காட்டுறேன். கோவிலில் சாமி தரிசனம் முடிஞ்சு உள்ளர போயிட்டு வந்துட்டேன். உள்ளர ஷர்ட்டெல்லாம் போட்டு போகக்கூடாது. ஷர்ட்டெல்லாம் வந்து வெளியிலே கழட்டிடணும். ப்ளஸ் வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு போகக்கூடாது, அனுமதி கிடையாது. முன்னாடி இங்கே இருக்கிறவங்களே சொல்லிடுவாங்க இதெல்லாம் கழட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி போயிட்டு உள்ளர சாமி தரிசனம்லாம் முடிஞ்சு அப்படியே கோவிலை சுற்றியும் வந்தாச்சு. பெரிய பட்டையாகவும் போட்டாச்சு. என்ன ஒரு மேட்ரு அப்படின்னா, சாமிகிட்டையும் வேண்டியாச்சு எல்லோரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளர வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் வைப் இருக்குல்ல, அது பயங்கரமாக இருக்குங்க. அந்த சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது பாருங்கள், பயங்கர ஒரு ஸ்பிரிச்சுவல் வைப்பு. இதுக்கப்புறம் நம்ம அப்படியே ஷர்ட்டெல்லாம் மாட்டிட்டு வேறு இடத்துக்கு கிளம்ப அப்படியே இந்த கோவிலை வந்து சுற்றி காட்டுறேன். வெளிச்சம் அந்த சைடு வர்றதுங்கிறதுனால கொஞ்சம் பிரைட் கண்டிஷன் எல்லாமே தெரியுது. இதில் எல்லா மக்களும் வந்து சூடன்லாம் ஏற்றிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம கோவிலை சுற்றி காட்டுறதுக்கு அங்கே ஒரு பாதை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியே போயிட்டு அந்த கோபுரம் வழியாக போயிட்டு நம்ம சுற்றிட்டு வரலாம். அங்கே பாருங்கள், தேங்காய் உடைக்கிறது நான் சொல்லியிருந்தேன்ல, அங்கே முதலே காட்டியிருந்தேன். தேங்காய் உடைக்கிறதுக்கு ஒரு தனியான ஒரு இடம் இருக்குது அப்படின்னு. இங்கே தான் வந்து தேங்காய் உடைக்கிறாங்க. நீங்கள் வந்து வேறு எந்த இடத்துலையும் தேங்காய்லாம் உடைக்க முடியாது. அங்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் உடைக்க முடியாது. தேங்காய் உடைச்சதுக்கப்புறம் இதில் எடுத்து போட்டுடுறாங்க. சாமி தரிசனம் முடிஞ்சு அப்படியே நம்ம வந்து வெளியில் வந்துட்டோம். அதுதான் கோவில். அங்கேருந்து நான் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இப்போ இங்கேருந்து கேனல் கிட்டு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து வீடு இருந்தது இங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் தானா கேனல் கிட்டுவோட வீடு. ஸோ கேனல் கிட்டு யார் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியாது. நான் ரொம்ப டீட்டெயிலாக சொன்னேன் அப்படின்னா அதை வந்து யூடியூப்காரங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான் புலிகள் வந்து விடுதலைக்காக போராடினாங்க அப்படின்னு. அதை வந்து ஆர்மிக்காரங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா உடச்சிட்டாங்களாம். அவங்க வீட்டெல்லாம் உடச்சி தரைமட்டமாக்கி அதில் வந்து சும்மா எப்படியோ சும்மா ஒரு பூங்கா மாதிரி தான் வச்சுருக்காங்களாம். இப்போது அவர் அந்த அண்ணன் சொன்னார், இங்கேருந்து போங்க, ஒரு சந்தி ஒன்று வரும், அந்த சந்திக்கும் பக்கத்துலேயே இருக்குது, ஒரு பூங்கா மாதிரி இருக்கும் பாருங்கள் அப்படின்னாரு. ரொம்பவும் ஒரு கூட்ட நெரிசல் கைஸ். பாருங்கள், ஒருத்தரை கூட நான் வந்து ஹெல்மெட் இல்லாமல் பார்க்க முடியல கைஸ். அதுதான் இவங்களோட எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ ஒரு ஸ்ட்ரிக்டா அப்படின்னு. அங்கே பாருங்கள், போகிற அந்த சின்ன குழந்தைங்களுக்கு கூட ஹெல்மெட் போட்டு விட்டுருக்காங்க. இப்படியே போயிட்டு இந்த சைடு திரும்பணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், எனக்குமே தெரில. ஒரு சின்ன சந்து மாதிரி போகுது. எந்த வீடியோ பார்த்தீங்க என்னோடது? நீங்கள் தமிழ்நாட்டில் ராஜஸ்தான். ஆமாம், சரி சரி சரி, ஓகே. நிறைய இடத்துல நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய இருக்காங்க. ஓகே பிரதர், பாய். புலிகள் இயக்கத்துல இருந்த கேனல் கிட்டுவை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்க வாழ்ந்த வீடு வந்து இங்க தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா வீடை இப்ப வீடா பார்க்க முடியாது. இலங்கை ராணுவம் என்ன பண்ணிருக்கு, இந்த இடத்த வந்து தகர்த்து வீட்டெல்லாம் அழிச்சு ஒரு சமதளமாக்கி சும்மா ஒரு காணி மாதிரி வச்சிருக்கு. நீங்க இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா கிட்டு பூங்கா எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னு வச்சுங்களேன், அந்த லோக்கல் மக்கள்கிட்ட எல்லாம் அவங்களே சொல்லுவாங்க, இதுக்கு வந்து வழியை காமிப்பாங்க. ஆனா இலங்கை ராணுவமும் ஒரு வேற பேர்ல வந்து சொல்லி கூப்பிட்டு இருக்கு. இது வந்து செம்மணி சந்திங்க. அதாவது இந்த செம்மணில அந்த மனித புதைகுழிகள் எல்லாம் தோண்டி எடுத்தாங்கல்ல, அந்த காலத்துல யுத்தம் நடக்கும்போது நிறைய மக்கள் வந்து
கொல்லப்பட்டாங்க இலங்கை ராணுவத்தால. ஸோ அவங்க வந்து அவங்களோட எலும்பு கூடெல்லாம் வந்து இன்னும் அகழாய்வுல எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த செம்மணி அப்படிங்கிற இடத்துல. இங்கேருந்து ஒரு 3.4 கிலோமீட்டர் தான். எனக்கும் வந்து கொஞ்சம் உங்களுக்கு இதெல்லாம் காமிக்கலாமே அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசை இருக்கு. ஆனா நம்மளால அங்க போயிட்டு வ்ளாக் எல்லாம் வந்து எடுக்க முடியாது. அங்க போனதுக்கு வந்து அனுமதி எல்லாம் கிடையாதாம். எங்கன்னா அங்க வந்து நெறைய இந்த மாரி அகழாய்வுகள்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால, வெளி ஆட்களுக்கு இந்த மாதிரி அனுமதி கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. சரி பரவால்ல. நம்ம இப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருப்போம். இங்க சீமானுக்கு வந்து பதாகைகள் வந்து வச்சிருக்காங்க. எப்படி நம்ம ஊர்ல சீமானுக்கு வந்து அந்த ஆதரவு குடுக்குறாங்களோ, அதே மாதிரி இலங்கையில நெறைய இடத்துல சீமானுக்கு வந்து ஆதரவு. அந்த "நம்மது சின்னம் விவசாயி" அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் உங்களுக்கு தெரியும் சட்டமன்ற தேர்தல்லாம் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சு யாரு வெற்றி பெற்றிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஒரு ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனா இத வந்து காமிக்கிறேன். சீமானுக்கு வந்து இலங்கையிலயும் நெறைய வந்து ஆதரவுகள்லாம் இருக்கு அப்படின்னு.